நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடியான முடிவு வேறு எடுத்திருக்காங்க. நம்ம வீரா, அதுக்கடுத்து கண்மணி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து வீட்டுக்கே கூட்டு வரதுக்காக முடிவு எடுத்து அங்கே போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீரா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சேனல் பக்கத்தில் வந்து நம்ம மாறன் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ என்னை எவ்வளோ வெறுத்தாலும் நான் வந்து கவலையே பட போகிறதில்ல. நீ வந்து எனக்கு குழந்த மாதிரி, உன்னை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்குருவேன். என் குழந்த வந்து என்கிட்ட கோவப்பட்டா நான் என்ன கோவமாக பட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆட்டோவில் படுத்து தூங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம வள்ளி வந்து நைட்டு முழுக்க வந்து சாப்பிடாமே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து தண்ணியும் சாப்பாடும் கொண்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்தா வள்ளி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே எனக்கு வேண்டாண்ணே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒன்று மேலே என் மேலே இருக்கிற கோபத்தை நீ சாப்பாடு மேலே காட்டாத அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அண்ணே நீ எப்படின்னு ஒரு சின்ன பருக்க சிந்துனா கூட நீ அவ்வளோ கோவப்படுவேன். ஆனால் இன்றைக்கி என்னடானா நான் உனக்கு சாப்பாடு போட்டு வந்து கொடுக்கேன், அதை நீ வந்து கொட்டி விட்டுட்ட. அப்போனா என் மேலே உனக்கு எவ்வளோ கோவனை இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் வள்ளி, நீ எவ்வளவோ என் மேலே பாசம் பண்ணியிருக்க, எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க. அந்த நல்லதையெல்லாம் அந்த கோவம் வந்து மறைச்சிருச்சு. நான் ஒரு படுவாவி ஆகிட்டேன். உன்னை வந்து சின்ன வயசுலேருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் நமக்கு சோறு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் வந்து வண்டியாக சைக்கிளில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஊராக விற்றுட்டு வருவேன். அதுவும் ஒவ்வொரு நாள் பார்த்துக்கிட்டேன்னா நமக்கு 2 வேளை சாப்பாடு தான் கிடைக்கும். உன்னை வாரத்தில் 2 டைம் 3 டைம் எல்லாம் சாப்பிடாம ஒரு நாள் பட்னியெல்லாம் நீ கிடந்திருக்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு 3 டைமுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடு மேலே நான் கோவத்தை காட்டிட்டேனே, எனக்கு கவலையாக இருந்துச்சு. அப்போ நமக்கு வந்து சாப்பாடு கூட இல்லை. அந்த சாப்பாடுக்காக நான் ராத்திரி பகலும் அலைஞ்சிருக்கேன். 3 வேளை சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு அப்போ தான் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தா அந்த கோவம் வந்து இந்த சாப்பாடு மேலேயே எனக்கு வந்து கோவம் வர வச்சிருச்சு. அதனால் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோவம் தான். என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்து வள்ளிக்கு வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. அண்ணே நீ சாப்பிட்டியானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொன்னோடனே, அண்ணே எப்படிண்ணே நான் மட்டும் சாப்பிடுவேன், இந்தானே நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து மறுநாள் காலையில் விடிகிற மாதிரி காட்டுறாங்க. விடிஞ்சு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வீரா வந்து வெளியில் வந்து கோலம் போட வராங்க. கோலம் போட வரும்போது பார்த்தா இவரை காணும், மாறனை வந்து காணும். என்ன இவனை காணும், ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. சரி ஒரேடியாக ஒழிஞ்சா நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாளியிலேருந்து தண்ணி எடுத்து முத்தம் தொளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பை ஒரு ஆள் பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் மாறன் நின்றுக்கிட்டு இங்கே கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து தண்ணி வாங்கி மூஞ்சி கழுவுற மாதிரி காட்டுறாங்க. என்ன நான் இல்லைன்னு சொல்லவனே உன் மூஞ்சி அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு, எப்போயுமே நீ பிரைட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னை விட்டு போ ஒரேடியா, நான் எப்போயுமே பிரைட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. அது மட்டும் நடக்காது, உன்னை விட்டு போகணுன்னு நீ கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து எனக்கு கோலம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. கோலம் போடும்போது இது என்ன இங்கிட்டு போடுற அங்கிட்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு அக்கா வராங்க. ஏம்மா என்னம்மா நீ இப்படி வந்து ஏதோ பின்னல் கோலம் மாதிரி போடுவாங்கள்ல, அது ரங்கோலின்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ சொல்லுவாங்க, அந்த கோலத்தை போட்டிருந்தாங்க பின்னி போடுற மாதிரி. இப்படியெல்லாம் கோலம் போடக்கூடாதுமா, பூக்கோலம் போடு, இந்த மாதிரி கோலம் போட்டால் வாழ்க்கையும் பின்னல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி அக்கா அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து கோவப்பட்டு சொல்கிறாங்க. தம்பி பாவம் நைட்டு கொசுக்கடியில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் எப்போக்கா நைட் வாட்ச்மேனா நீங்கள், அவன் தூங்குறதை நீ எதுக்கா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க. என்னமோ நல்லதுக்கு சொன்னால் யார் கேட்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. அக்கா ரொம்ப தேங்க்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. நோ மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து போயிடுறாங்க. அடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தா வந்து டீ கொண்டு வராங்க. இந்தாங்க மாமா டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யாருக்கு இவனுக்கா டீ அப்படின்னு சொல்லிட்டு டக்கில் இருந்து கோலப்பொடியை வந்து தூக்கி நம்ம மாறனோட மூஞ்சில் வீசிடுறாங்க. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பொடி சரியில்லைடி, கையை அறுத்தது, அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடு போயிடுறாங்க. மாமா சாரி மாமா, அக்கா பண்ணதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இதில் என்ன இருக்குது, அதாவது ஊரில் வந்து பொங்கல் திருவிழா அப்போல்லாம் முறப்பையனுக்கு வந்து இந்த மாதிரி பொடி சாயம்லாம் பூசி விளாடுவாங்களா, அது மாதிரி நான் நினச்சிக்கிறேன், நீ போய் துண்டையும் தண்ணியும் மட்டும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்காங்க. மாமா நீங்கள் எதனாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க, சூப்பர் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிருந்தா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், அந்த டீயை கூட ஆறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தான் டீயை வந்து குடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே போய் பிருந்தா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வந்து மாறன் மாமாவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, டீ மட்டும்தான் குடிச்சிருக்காரு, சாப்பிடவே இல்லை, அவருக்கு சாப்பாடு கொடுப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு வந்து சாப்பாடு போடணும் ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இவங்க 2 பேர் வந்து விட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவெடுத்திருக்காங்க 2 பேரும். அந்த இடத்துல வந்து கண்மணி வந்துடுறாங்க. ஆமாம்மா நீ நல்லா முடிவெடுத்த, அண்ணனே கொலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியிலேயே கிடக்கான், அவனுக்கு சோறு போடு, இந்த இடத்த விட்டு போகவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க, உன் அண்ணனாக இருந்தாலும் எத்தான் பண்ணியிருப்பான், உன் அண்ணன் வந்து ஒரு சின்ன எறும்பு கூட
துரோகம் பண்ண மாட்டான்டி, நீ ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் எதை சொன்னாலும் ஏதாவது சொல்லி வாய் அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்கள தான் காட்டுறாங்க, வள்ளி, அதுக்கடுத்து நம்ம ராகவன், ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு நான் கடைக்கு போகிறேன் வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிளம்புறாங்க. அண்ணே போயிட்டு வானே, இன்றைக்கி போய் நம்ம மருமகளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க ராமச்சந்திரன், நீ சொல்கிறது சரிதான், எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்துச்சு, போய் அவங்கள்ட்ட எப்படி கேட்கன்னு தான் தெரியல, ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே நீ போனால் அவங்க வந்து மனசு மாறிடுவாங்கண்ணே, நீ போனால் கேட்பாங்கண்ணே, நானும் என் பங்கு சொல்கிறேனே, வானே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், அதுக்கடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போயிடுறாங்க. நம்ம ராகவனும் அத்தை நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி பார்க்காம இருக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உன் பொண்டாட்டியும் வீராவையும் கூட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வள்ளி. அடுத்து வந்து தோசையை சுட்டு கொண்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கண்மணியோட அம்மா வந்து கொண்டு வந்து கொடுக்காங்க மாறன்கிட்ட. என்ன தோசையெல்லாம் வேணாம் தும்பானா, நான் வேறு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன், பீட்சா எப்போ தான் வரும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பீஸா கொண்டு வந்து கொடுக்காங்க. ஆனால் இந்தாங்கண்ணே பீஸான்னு சொன்னோன்னே, என்னடா நான் கேட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அதை சாப்பிட போகிறாங்க. அந்த இடத்துல வந்து தண்ணி கொண்டு போனவங்க கண்மணியோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம மாறன் வந்து. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.